ஒரு குரு திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரு திசையில் குரு புத்தி என்பது பலன்களை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த கருத்து முற்றிலும் தவறானது. ஒரு திசை ஆரம்பித்ததுலேருந்து உடனே பலன் தருமா அப்படின்னா தராது. அந்த திசை ஆரம்பித்ததுலேருந்து 3 மாதங்களுக்குள் அதன் பலன்களை தர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு திசையில் தன் புத்தி பலன்களை தராது அப்படின்னு சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, அந்த திசாநாதன் அந்த திசா புத்திநாதன் ரெண்டுமே ஒரே இதாக இருக்கிறதுனால அது என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறதோ அந்த பலன்களை முழுமையாக கொடுக்கும். இப்போ நல்ல பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னா அது 100க்கு 100 நல்ல பலன்களை கொடுக்கும். தீமையான பலன்களை கொடுக்குது அப்படின்னாலும் அது 100க்கு 100 தீமையான பலன்களை கொடுக்கும். அது எந்த பாவத்தில் இருக்குது அதை பொறுத்து கொடுக்கும். அப்புறம் அந்த கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் காரங்களை பொறுத்தும் அதன் பலன்களை வழங்கும். அப்போ தன் திசை தன் புத்தி பலன்களை தருமா தராதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன் திசை தன் புத்தியில் 100க்கு 100% அதன் பலன்களை தூரிதமாக